ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகையை சுற்றி சுற்றி அடிக்கும் கர்மா. ஸோ கெத்து காட்ட போய் பயங்கரமாக அசிங்கப்பட்டு ஆப்பு வாங்கியிருக்க சில்வண்டு நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே நடிச்சுட்டு வரக்கூடிய இந்த நடிகை இப்போ வந்து ஒரு டீசெண்டான நடிகையாக மாறிட்டார். படங்கள் அவ்வப்போது தலை காட்டினாலும் சீரியலில் ஹீரோயினாக வந்த வாய்ப்பு அவர் விடுறதில்லை. ஸோ அப்படி தான் அவர் நடித்த முதல் சீரியல் அவருக்கு அடையாளமாக அமைஞ்சது. அதுக்கடுத்து பெரிய நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல சர்ச்சைகளுக்கு ஆளானார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பெரிய சோஷியல் மீடியா, டான்ஸ் அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்தி வந்தார். அதே சமயம் மற்றொரு சீரியலில் ஹீரோயினாக நடிக்கவும் அவருக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம யாரை பற்றி காசப் பேச போகிறோமோ அவங்கள லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுவோம், இல்லைனா அந்த இமேஜஸ் மூலமாக ரிவீல் பண்ணுவோம். பட் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன், அது ரச்சிதா மகாலட்சுமி. ஸோ இவங்களுடைய காசிப் தான் இது. ஸோ அந்த சீரியலுக்கு வாய்ப்பு வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வாரம் படப்பிடிப்பும் நடந்துடுச்சு. ஸோ அதில் ப்ரோமோ தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திடீர்னு நடிகை என்னால் சீரியலில் நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி விலகிட்டாராம். ஸோ சொல்லியிருக்காரு, விலகிட்டாரு இல்லை சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரொமோ கூட வந்துடுச்சு. இப்படி பண்ணால் எப்படிங்க, என்ன அர்த்தங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் நடித்து கொடுத்துருப்போங்க. அதுக்கப்புறம் வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டுக்கிறேன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேறு ஆர்டிஸ்ட்டை மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி சீரியல் தரப்புலேருந்து கேட்டிருக்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி மண்டே ஆடிட்டு கடைசி நேரத்தில் நடிகை சொந்த ஊருக்கு எஸ்கேப் ஆகிட்டாராம். ஸோ இதனால் கடுப்பான சீரியல் தரப்பு விவாகரத்தை இந்த விஷயத்தை மேலிடத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ ப்ரொடியூசர் அந்த மாதிரி கவுன்சில் கொண்டு போயிருக்கு. அதை விசாரித்த போது நாலா பக்கமும் நடிகைக்கு ரெட் கார்டு காட்டிட்டாங்களாம். ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் இவருக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் இருந்து அந்த பிரபலம் வெளியாகிறதுக்கு முக்கியமான காரணமே சைலண்ட்டாக இவர் வச்ச ஆப்பு தான் சொல்லப்படுது. ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஃபேமஸ் ஆகிட்டா அப்படியே ஊரே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்குறாங்க. இதே ஓவியாவுக்கு இதே நடந்துச்சு. அவ்வளோ இவங்களை விட 10 மடங்கு ஓவியாவுக்கு ஃபேன்ஸ் அதிகமான அவங்களோட நிலைமையே எப்படி இருக்குது அப்படின்றது அவங்கள பார்த்து கூட திருந்தலை. ஸோ இதனால் ரச்சிதா மகாலட்சுமிக்கு ஃபயர் அப்படின்ற ஒரு பிட்டு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த படத்தில் எப்படியாச்சும் கவர்ச்சி காட்டி அடுத்தடுத்த மூவிஸை நடித்து கொடுத்துடலாம், எஸ்கே அப்படியே வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ரச்சிதாவுக்கு இதனால் சீரியல் வாய்ப்பை தவற விட்டார். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம பெரிய ஆளாக இல்லாமல் அப்படி சொல்லி மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தவருக்கு சீரியல் வாய்ப்பு கூட இப்போ இல்லாமல் போய் எந்த வாய்ப்புமே கிடையாது, சினிமாலேயும் கிடையாது, சீரியல்லையும் இதுக்கப்புறம் வாய்ப்பு யாரும் தரமாட்டேன், ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி துரத்தி அமிச்சிட்டாங்க. ஸோ இந்த நடிகையை கர்மா சுற்றி சுற்றி அடிக்குது. ஸோ புருஷனை கழட்டி விட்டுட்டு கவர்ச்சி காட்டி செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சவருக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு. நடிகை ரச்சிதா மகாலட்சுமியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள்.